පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ ඒ ඇතිවෙච්ච සිදුවීම් ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பக்கச்சார்பற்ற விசாரணை இடம்பெறவில்லை. நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் அதனை சரியாக முன்னெடுத்து வருகிறோம். ஊடகவியலாளர் கடத்தல், படுகொலை உள்ளிட்ட பல சம்பவங்கள் இடம்பெற்றன. அவற்றை தனித்தனியாக சுயாதீன குழுக்களை அமைத்து நாம் விசாரணை செய்து வருகின்றோம். பெண்களின் உரிமைகள், வீட்டு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஆகியவற்றை தடுப்பதற்கு புதிய சட்டமூலத்தை கொண்டுவர நாம் அமைச்சரவையில் அனுமதி பெற்றுள்ளோம். அதேபோன்று சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை குற்றமாக பார்த்து அதற்கான தண்டனைகளை வழங்குவதற்கான சட்டம் மூலம் விரைவில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு கூறும் வரை பார்த்துக் கொண்டிருக்கவில்லை. நமது கொள்கை பிரகடனத்தில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவோம் என்ற விடயம் தெளிவாக உள்ளடக்கப்பட்டுள்ளது. இதற்கு நாம் விசேட குழு ஒன்றை அமைத்து அந்த குழு பல சந்தர்ப்பங்களில் கூடி அதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொண்டு இந்த மாத இறுதியில் அதனை நிறைவு செய்து செப்டம்பர் ஆரம்பத்தில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிட நாம் நடவடிக்கை எடுப்போம். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தற்போது ஓரளவு பயன்பாட்டில் உள்ளது. அது இனவாத அல்லது மத குழுக்களை இலக்கு வைத்து அல்ல. அதில் முஸ்லிம்கள் மட்டும் கைது செய்யப்பட்டார்கள் என்று இல்லை. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அண்மைய காலத்தில் கைதுகள் இடம்பெற்றிருந்தால் அதில் பெரும்பான்மையானவர்கள் சிங்களவர்கள். அதில் அநேகமானோர் போதைப் பொருள் செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள். அது நிச்சயம் மாற்றப்பட வேண்டும் என நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதனை நாம் ரத்து செய்வோம். அது தொடர்பில் எந்த விவாதமும் இல்லை. அதேபோன்று திட்டமிட்ட குற்ற கும்பல், பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கு வலுவான புதிய சட்டம் உள்ளடங்கிய சட்டமூலம் ஒன்றை நாம் எதிர்காலத்தில் கொண்டு வருவோம். அது அத்தியாவசியமானதாகும். தற்போதுள்ள சட்டங்களில் காணப்படும் சில குறைபாடுகளால் இவ்வாறான குற்றவாளிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்த வேண்டியுள்ளது. அதனை நாம் நிச்சயம் மாற்றுவோம். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதி சட்டத்தரணி ஹர்ஷ குலரட்ன தலைமையில் நீதி அமைச்சர் குழு ஒன்றை அமைத்துள்ளார். அதனை விரைவுபடுத்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அந்த நடவடிக்கைகளை நிறைவுக்கு கொண்டு வர உள்ளதாக நீதி அமைச்சர் தெரிவித்தார். செப்டம்பர் மாதத்துக்குள் அதனை அமைச்சரவையில் சமர்ப்பித்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுப்போம். அதற்கு பதிலாக சர்வதேச சட்டங்கள் உள்ளடக்கக்கூடிய வகையில் சிறந்த சட்டமூலம் ஒன்றையும் சகலரையும் பாதுகாக்கும் சட்டமூலத்தை இந்த பாராளுமன்றத்தின் ஊடாக நிறைவேற்றிக் கொள்ள நாம் நடவடிக்கை எடுப்போம்.